ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நியூ டிடெக்டிவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த சீனை காட்டுறாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ் பிளேயில் ஹீரோ என்ட்ரு ஆகுறாரு. அவரை பார்த்தோன்னா ஒரு பொண்ணெல்லாம் உற்சாகமாக கை தட்டிட்டு இருக்கா. ஆனால் அந்த பிளேயில் தாளம் போடுறவருக்கும் அந்த ஆடியன்ஸில் இருக்க ஒருத்தனுக்கும் முகமே சரியில்லை. அவங்க ஏதோ பிளானில் இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படியே அந்த பிளே வந்து ரொம்ப சூப்பராக முடியுது. ஆக்சுவலாக இந்த பிளேயோட ஹீரோ கேரக்டர் நேம் வந்து பிரின்ஸ் ராமன் சொல்கிறாங்க. வழக்கமாக இந்த பிளே பண்ணும்போது அது பண்ணுற ஆக்டர்ஸ்லாம் அது முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுப்பாங்க. பட் இப்போ பண்ணவர் மட்டும் இன்டர்வியூ கொடுக்காம உள்ள உட்காந்துட்டு இருக்க. வெளியே இன்டர்வியூஸ் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவர் மட்டும் இப்படி அரகண்டா இருக்கலான்ட்டு. அதுல சில பேர் இவங்க இப்படி விட மாட்டாங்க, நம்மளா உள்ள போய்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூண்டி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அவங்க வேற யாரோ அனுப்பிச்ச ஆளாட்டதான் தெரியுது. அப்படியே அந்த பிரின்ஸ் ராமா கேரக்டர் பண்ணவனை காட்டினாங்கன்னா அவன் ஒரு மாதிரி பதட்டமா ஏதோ தேடிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஊசி எடுத்து அவன் ஊசி போட்டுக்கிறான். அது போட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறான். ஒருவேளை அது ட்ரக்ஸா என்னன்னு தெரியல. பட் அந்த டைம்ல மீடியா பீப்புள் அப்படியே என்டர் ஆகிற இவன் ரொம்ப பயந்துட்டு துணியெல்லாம் எடுத்து இவன் மேல போத்திக்கிறான். அப்ப அங்க வந்திருந்த அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு இவனை பார்த்து ஷாக் ஆகுறா. அதே சமயத்துல அந்த ஆடியன்ஸ்ல இன்னொருத்தன் தாளம் போறவன்லாம் இருந்தானுங்களா, அவனுங்களாம் இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன்ல இதே பிரின்ஸ் ராமா கேரக்டரை காட்டினாங்கன்னா அவன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி தான் இருக்கான். அவன் இருக்க இடத்துக்கு போலீஸ் எல்லாரும் அரெஸ்ட் பண்ண வர எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கானுங்க. இப்ப பிரசன்ட்ல சாய் ஜூனியர் கால் பண்ணி ப்ரொஃபசர் டேங்க் சொன்னதெல்லாம் உண்மைதான், அவர் வந்து 1 வீக்ல சைனா போயிட்டு வந்துருவாரு. அதோட அவர் ரிசர்ச் பண்றது பார்த்தீங்கன்னா ஏதோ பயோ பெஸ்டிசைட் பத்தி. பட் எனக்கு அது அவ்வளோக்கும் புரியல, நீங்க வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்கிறான். அதோட இந்த ஹவுஸ் ஓனர் கேஸ் பத்தி கேட்டிருப்பாரா. அதுல சாய் சந்தேகப்பட்ட மாதிரியே இவன் 6 வருஷம் முன்னாடி வரைக்கும் ரொம்ப கெட்டவன், ஒரு உமனைசர், நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான். ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ்ல இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்தோன்னு பாத்துக்கலான்ட்டு ஜூனியர் சொல்றான். ஆக்சுவலா சாய் அப்பதான் எந்திரிச்சிருப்பாரு. ஸோ அவர் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்க. டேபிள்ல பாத்தீங்கன்னா ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் சாய்க்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு நாங்க ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோன்னு ஒரு நோட்ஸ் வச்சிருப்பாங்க. அதை பார்த்து சாயும் சிரிக்கிறாரு. இப்ப ஜியான்டிங் எல்லாரும் ஏர்போர்ட் வந்துட்டாங்க. அவங்க கிளம்பும் போது ஜின்லிங் சொல்றான், நான் சொன்னல அந்த நாவல் வந்து கண்டிப்பா படிச்சிருன்ட்டு. அதோட ஜியான்டிங் கிளம்புறதுனால அவ கொஞ்சம் வருத்தத்துல இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால ஜியான்டிங்கும் அவளை ஹக் பண்ணி பத்திரமா இருன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ இவங்க ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஜியான்டிங் எப்பயும் மியூசிக் கேட்பான்ல, அந்த மியூசிக் கேட்டுட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். என்னன்னா இதுக்கு முன்னாடி நாள் சாய் வந்து இவர்கிட்ட பேசியிருப்பாரு. அப்ப சாய், உன் மனநிலைமை எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நீ ஜூனியரோட மனநிலைமையும் புரிஞ்சுக்கணும். இருக்கிற நம்ம கண்டுபிடிச்ச எல்லா விஷயமே உன் சீனியருக்கு எதிராக தான் இருக்கு. அப்பனா அவன் அப்படிதானே நினைப்பான். அதோட இப்ப நான் யாரை சந்தேகப்படுறேன்னா ப்ரொஃபசர் டேங்க தான். ஏன்னா அவர் அந்த நைட் வீட்டில் இருந்திருக்காருங்கிறதுக்கு ஒரே விட்னஸ் அவங்க ஒய்ஃப் மட்டும்தான். இன்னொன்னு அவரும் ஒரு என்டமாலஜி ப்ரொஃபசர். இது ஜஸ்ட் என்னோட தாட் தான் சாய் சொல்லியிருப்பாரு. அதுதான் இப்ப ஜியான்டிங் யோசிச்சு பார்த்துட்டு முன்னாடி உட்காந்துருக்க டேங்கையும் அவங்க ஒய்ஃபையும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க சைனா வந்ததுக்கு அப்புறம் மீடியா பீப்புள்லாம் அப்படியே டேங்கையும் அவங்க ஒய்ஃபையும் சூழ்ந்துக்கிறாங்க. ஜியான்டிங்கை பிக்கப் பண்றதுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப ஜியான்டிங் டேங்க் மீடியா பீப்புள் கிட்ட பேசுறதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இப்ப டேங்க் பேசிட்டு இருக்கிறத சாங்கோட டீம்ல ஒரு பொண்ணு ஜோங்கிற பையன்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இப்ப இன்செக்ட் நாவலுக்கு எடிட்டரா இருக்கா. இப்ப ஜியான்டிங் கார்ல போயிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்ட் வந்து சியோ, அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். ஏன்னா சீனியர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போய் இப்படி இறந்துட்டான்ல, இந்த சின்ன வயசுல அவன் இறக்கணுமாங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. ஜியான்டிங்கோட தாட்ஃபுல்லா டேங்க் வந்து மீடியா கிட்ட பேசினார்ல, அதுலதான் இருக்கு. ஏன்னா இப்ப மீடியா பீப்புள் கேட்கறாங்க, நீங்க இன்செக்ட் பேக்லோ வைரஸ் ரீகம்பைனட்ல என்ன மாதிரி கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு அவங்க கேட்கும் போது இவரும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்ப இவனுக்கு சீனியர் சொன்னதான் ஞாபகம் வருது. ஏன்னா அன்னைக்கு இவன் சீனியர் கூட பேசும்போது அவன் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லியிருப்பான்ல, அப்ப சாங்கோட ப்ராஜெக்ட் நேமா அவன் இதை தான் சொல்லியிருப்பான். பட் இந்த ப்ராஜெக்ட்ல எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் வந்தாலும் உலகத்துல இருக்க எல்லா பட்டாம்பூச்சியும் அழிஞ்சிரும் அவன் சொல்லியிருப்பான். சீனியர் வந்து அது ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லியிருப்பான். இப்போ இதெல்லாம் ஜியான்டிங் நினைச்சு பார்த்துட்டு இருக்க. ஃப்ரெண்டு கேட்கறான், ஏன்டா ஒண்ணுமே பேசாம வந்துட்டு இருக்க, உனக்கு என்ன ஊமை ஆயிட்டியான்ட்டு. நீ ஏர்போர்ட்ல இருந்து வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் நீ ஜின்லிங்க் இன்ஃபார்ம் பண்ணலையான்னு கேட்க இவனுக்கும் அப்பதான் ஞாபகம் வருது. உடனே ஜின்லிங்க் வந்து அரைவானதை மெசேஜா போடுறான். ஜின்லிங்கும் அந்த மெசேஜை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அப்ப மெரியோ வரான். ஸோ ஜின்லிங் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கிற பத்தி மெரியோ கிட்ட சொல்லி அந்த டெட் பாடி பத்தில அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜியான்டிங் சாய் சொன்னதெல்லாம் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவனும் கேட்கறான், ப்ரொஃபசர் டேங் இதுக்கு போய் ஒரு காமன் மேனை கொலை பண்ண போறாரு, அவருக்கு என்ன மோட்டிவ் இருக்க போகுதுன்ட்டு இவங்க பேசிட்டு இருக்க. அப்படியே சீனியர் எதனால இறந்தான், அவனுக்கு ஆக்சிடென்ட்டா மர்டரா, அதை பத்திலாம் இவன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற இடத்த தான் காட்டுறாங்க. அங்க ஒரு ஆள் இறந்திருக்கான். அவரோட ஒய்ஃப் வந்து என்னாச்சுங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ மார்னிங் திரும்பி வந்து பார்க்கும்போது இவர் காணோம். சரின்ட்டு இவரோட டென்ட்டுக்கு போய் பார்த்தா அங்க இவர் வந்து மோசமான நிலைமையில இறந்து கிடந்திருக்காருன்னு அந்த பொண்ணு ரொம்ப அழுதுட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு தான் ஜியானும் அவன் ஃப்ரெண்டும் வராங்க. என்னன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு போலீஸ். அங்க கேப்டன் ரூன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் தான் இந்த கேஸுக்கு இன்சார்ஜ். சியோ வந்து கேப்டன் ரூ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஜியான்டிங் வந்து இதுக்கு முன்னாடி போலீஸுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஜியான்டிங் ஃப்ரெண்டு சியோ பேச்சுவாக்கில்
பார்க்கல இவனுக்கு இன்னும் அந்த பேட் லக்லாம் இருக்குது. இவன் வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப இவன் ஹவுஸ் ஓனர் சீனியர்லாம் இவனால் இறந்து போயிட்டாங்கிற மாதிரி அவன் சும்மா கிண்டலுக்கு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஜியான்டிங் ஆல்ரெடி வருத்தத்தில் இருக்கான்ல, அவனுக்கு இவன் பேசுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்து வெளியே காட்டிக்கல. இப்போ இறந்துருக்கவர் யாருன்னா ஒரு சிற்பி ப்ளஸ் பீ கீப்பர், அதாவது தேனீக்கள் எல்லாம் வளர்ப்பாங்களா அவங்க. ஸோ அந்த இடத்த பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய தேனீ கூடுகள் இருக்க மாதிரி டென்ட்லாம் இருக்குது. அப்போ அங்கே இருந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து டீட்டெயில் சொல்கிறாங்க. இவர் வந்து 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே தான் இறந்துருக்கணும். அதோட இவர் உடம்புல இருக்க காயங்கள்லாம் தேனி கொட்டின மாதிரி தான் இருக்குது. வேற இதுலேருந்து அட்டாக் பண்ண மாதிரிலாம் இல்லை. ஃபர்தராக இன்னி சொல்லணும்னா நாங்கள் அட்டாப்சி பண்ணணுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ கேப்டன் ரூ சொல்கிறாரு, அங்கே அவ்வளோ தேனீக்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ப்ரொடக்டிவ் நெட் இல்லாமல் கூட அந்த ஆள் போய் அங்கே இறந்துருக்காருன்னு கேட்க ஜியான்டிங் வந்து உடனே அங்கே போகிறான். எல்லாரும் பதறாங்க அங்கே போகாதன்ட்டு. பட் ஜியான்டிங் அங்கே போய் நிற்க எல்லா தேனீங்களும் இவனை சுற்றி பறக்குது. இவன் வந்து அதை அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. இதை பார்த்து அந்த இறந்த ஆளோட ஒய்ஃபும் ஷாக் ஆகுறாங்க. மற்றவங்களும் ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஜியான்டிங் ஒரு தேனி எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கவங்க கிட்டலாம் காட்டுறான். ஆக்சுவலாக 2 வகையான தேனீக்கள் இருக்குது. இந்த வகை தேனீக்கள் என்னன்னா அவங்கள வந்து வளர்க்குறாங்கல்ல, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் கொட்டாது. அதுங்களுக்குன்னு ஒரு ரீசன் இல்லை ஒரு நிலை மாற்றம் அப்படி ஆகும்போது மட்டும்தான் கொட்டும். கண்டிப்பாக பழகினவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் அது கொத்திராதுங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க அந்த போலீஸ்காரங்களுக்கே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸாக தெரியுது. அப்போ அந்த இறந்தவங்களோட ஒய்ஃப் வந்து ஜியான்டிங் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் நின்ன மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் வந்து எப்பயும் நிற்பாரு. அவருக்கு வந்து அது ரொம்ப பழக்கமான ஒன்று. அதோட அவங்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. போன மாதம் 20ஆம் தேதி இவங்க வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. அப்போ சோலோ பிக்ஸ் எடுப்பாங்கல்ல, அப்போ இவர் இந்த மாதிரி போஸ்ட்ல நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்க பார்த்துருக்காரு. அப்போ வந்து இவர் ஒரு டைம் தேனி கொட்டியிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டலாக போயிட்டு வந்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ல இவங்க ஜியான்டிங் கிட்ட சொல்ல ஜியான்டிங்க்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. ஸோ அந்த இடத்த சுற்றி பார்க்க ஜியான்டிங் போக இங்கே கேப்டன் ரூ அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு. அப்போதான் அவருக்கு ஒரு டீட்டெயில் தெரியுது. இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆகி 1 வீக் தான் ஆச்சு. இனி ப்ராப்பர் வெட்டிங் கூட பண்ணல. அதுக்கு முன்னாடியே இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அவர் அந்த பொண்ணை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஜியான்டிங் அந்த இடத்துல பார்க்க போனால அப்போ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். இந்த பச்சை துணி தான் ப்ராப்ளங்கிறான். அதுக்கப்புறம் அந்த இறந்தவங்களோட ஒய்ஃப் கிட்ட வந்து அவன் பேச உங்கள் ஹஸ்பண்டுக்கு பச்சை சிவப்பு நிற கலர் பிளைண்டான்னு கேட்க அவங்களும் ஆமாங்கிறாங்க. அப்போனா நான் நினச்சது கரெக்டு தான் சொல்ல ஃப்ரெண்டு சொல்கிறான், டே என்ன நினைக்கிறியோ சீக்கிரம் சொல்லுன்ட்டு. இது ஜஸ்ட் என்னோட தாட்டு தானே ஜியான்டிங் அவன் கண்டுபிடிச்சது சொல்கிறான். இப்போ ஜியான்டிங் போய் நின்ன போதாகட்டும், இதுக்கு முன்னாடி அந்த இறந்தவர் நின்ன போதாகட்டும், அந்த தேனீக்கள் கொட்டலை, திடீர்னு கொட்டியிருக்கா. அதுக்கு காரணம் என்னங்கிற கேள்வி இவங்ககிட்ட இருக்குது. என்னன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே இவர் தேனி கொட்டியிருக்கும். ஸோ அது மூலமாக அவர் உடம்புல வந்து ஒரு ஆன்டிஜென் கிரியேட் ஆயிருக்கும். அதே இப்போ அதுக்கப்புறமே சில நாட்கள் தான் இருக்குது. மறுபடியும் இந்த தேனீகள் கொட்டும் போது அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் ஆன்டிஜன் உருவாகும். ஸோ அவங்க உடம்புல டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி உருவாகும்ட்டு இவன் சொல்கிறான். அதாவது ஒரு பூச்சி கடிச்சு கொஞ்ச நாளுக்குள்ள அதே பூச்சின்னு இல்லை வேற ஏதாவது விஷமுள்ள பூச்சிங்க கடிச்சாலும் இந்த மாதிரி ஒன்று உடம்புல கிரியேட் ஆகுமாமா. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப சஃபர் ஆகிருக்காங்க. இப்போ ஜியான்டிங் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறான். என்னன்னா இப்போ இறந்தவர் தற்செயலாக ஒன்றும் இறக்கல, அவர் யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு இவங்க சொல்ல எல்லாராலையும் இது ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு தேனி அட்டாக் இருந்தால் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. அதோட நார்மலா தேனி கூட இருக்க டென்ஸ்லாம் லைட்டு மேல ரெட் கலர் துணி கட்டுவாங்க. அது காரணம் என்னன்னா ராணி தேனி வந்து அப்பதான் மேட் பண்ணும். அந்த சமயத்துல நைட் நிறைய இவங்க ஃபுட் கொடுக்க போவாங்கல்ல, அப்ப இவங்க வேற லைட் ஆன் பண்ணா தேனீக்களை வந்து தெரிஞ்சிரும். பட் ரெட் கலர் துணி கட்டிருக்க லைட்டுங்கும் போது தேனீங்க வந்து ரெட் கலர் பிளைண்ட். ஸோ அவங்க கண்ணுக்கு வந்து அது பிளாக்கா தான் தெரியும். ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்க மேட் பண்றதுலயும் இவங்க எந்த பிரச்சனையும் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால எல்லாருமே வந்து ரெட் கலர் துணி தான் கட்டியிருப்பாங்க. இங்கேயும் எல்லா டென்ட்லயும் ரெட் கலர் துணி தான் இருக்கு. எக்ஸப்ட் ஒரு டென்ட்ல மட்டும் பச்சை கலர் துணி இருக்கு. அந்த பச்சை கலர் துணி எப்படி வந்துச்சுங்கிற கேள்வி இங்க வருது. ஸோ யாரோ ரெட் கலர் துணியை மாத்திட்டு பச்சை கலர் துணி அங்கே கட்டியிருக்காங்க. அதோட இவங்க ஹஸ்பண்டுக்கும் கலர் பிளைண்டா ரெட்டு கிரீனுக்கு வித்தியாசம் தெரியாது. ஸோ அவர் அங்கே போய் லைட் ஆன் பண்ணும்போது அவர் கேஷுவலாக எப்பயும் போல உள்ள போயிட்டாரு. அந்த தேனிக்குள்ள இந்த பச்சை கலர் லைட்டை பார்த்தோன்னே அகிடேட் ஆகி இவர் வந்து கொட்டிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இது மர்டர் தான்ட்டு ஜியான்டிங் சொல்ல அந்த பொண்ணு போலீஸ்காரன் கிட்ட ப்ளீஸ் என் ஹஸ்பண்டை கொண்டவங்களை சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கேப்டன் ரூவும் ஜியான்டிங் கிட்ட நீங்க இப்ப கிளம்புங்க, நாங்க உங்களை வந்து காண்டாக்ட் பண்றோம்னு சொல்லிடுறாங்க. கேப்டன் ரூவும் ரொம்ப யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே பேங்காக்ல காட்டினாங்கன்னா சாய் போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ட்ல வந்து நிறைய போட்டோஸ் இன்ஃபோஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு சாய் சொல்றாரு, பரவாயில்லையே நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க போல, எனக்காக இதை பண்ணவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிருந்து சாய் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜூனியர் சொல்றான், நீங்க நினைச்ச மாதிரியே அந்த ஹவுஸ் ஓனர் ஒன்றும் நல்லவன் இல்ல. 6 வருஷம் முன்னாடி அவன் ரொம்ப ரிச் ஹேண்ட்ஸமான ஆளா இருந்திருக்கான். அதோட அவன் இப்போ ஒரு டீச்சரா இருந்து நிறைய சின்ன பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான்னு சொல்ல சாயே சொல்றாரு, அவனுக்கு ஏத்த தண்டனை தான் கிடைச்சிருக்கு.
இருக்குன்ட்டு. அப்ப ஜூனியர் கேட்குறான், என்ன நீங்க அவங்கள வழி அனுப்பி ஏர்போர்ட் போலியான்ட்டு. அப்ப சாயும், நீ ஃபோன் பண்ணி முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லலைனா நான் கண்டிப்பா போயிருப்பேன்னு சொல்ல, இவன் சும்மா நக்கலா சொல்லிட்டு போறான், எனக்கு தெரிஞ்சு அவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன்ட்டு சாய் கிட்ட சும்மா விளையாடிட்டு போறான். இங்க சைனால ஜியான்டிங் அவன் பேரண்ட்ஸ் கல்லறைக்கு அவன் பிரதரோட கல்லறைக்கெல்லாம் போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஜின்லிங் ஃபோன் பண்ணும்போது இங்கதான் இருக்குங்கிறத சொல்றா. ஆனா ஜின்லிங் ஃபீல் பண்ணுவாள், அதனால நான் நல்லா தான் இருக்கேன், நீ எதுவும் நினைச்சு கவலைப்படாதங்கிறான். ஆனா ஜியான்டிங் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான்னு அவனை பார்த்தாலே தெரியுது. டேங்கோ அவங்க ஒய்ஃபும் ப்ரொஃபசர் சாங்கோட கல்லறையில நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த சுப்பன் பொண்ணை பத்தி சிசிடிவில எல்லாம் சர்ச் பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல, அதுல அந்த பொண்ணு எங்க போனாலும் தனியா தான் போயிட்டு வந்திருக்கா. அப்ப அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணலையாங்கிற ஒரு கேள்வி வர சாய் சொல்றாரு, கண்டிப்பா அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணிருக்கா, ஒருவேளை அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லாம இருந்திருக்கும்ட்டு. அப்ப சாய்க்கு ஒரு மெசேஜ் வரதை பார்த்துட்டு அவ சிரிக்க ஜூனியர் கரெக்டா கேட்கறான், என்ன ஜியான்டிங் சைனா போய் ரீச் ஆயிட்டானான்ட்டு. உங்க முகத்துல இருக்க பொலிவை பார்த்தாலே தெரியுதுன்ட்டு அவன் சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த ஹவுஸ் ஓனர் கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஒரு போட்டோ போடுறாங்க. சாய் கேட்கிறாரு, இந்த போட்டோல இருக்க ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் சொல்றாங்க, இது யாரும் கெஸ் பண்ணிருக்க மாட்டோம், சீஃப் இவங்களை நீங்க பாத்திருக்கீங்க, ஏன்னா இவரோட கார்ல தான் அடிபட்டு அந்த சீனியர் இறந்திருக்கான்ட்டு. ஆக்சுவலா அவர் யாருன்னா அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு பொண்ணு ஏமாத்திட்டான்ட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணால, அந்த பொண்ணு பேர் தேனா, அவங்க அப்பா விராட், இவர் தான் விராட்டுன்னு சொல்ல எல்லாரும் சாக்காகிறாங்க. ஏன்னா இங்க ஒரு குழப்பம் வருதா, அந்த ஹவுஸ் ஓனரை சீனியர் கொலை பண்ணிட்டானோங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் போயிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த ஹவுஸ் ஓனரால பாதிக்கப்பட்ட ஒருத்தனோட கார்ல தான் சீனியர் விழுந்து இறந்திருக்கான். இப்படி ஒரு கோயின்சிடன்ஸ் நிக்க எல்லாரும் குழப்பத்துல தான் இருக்காங்க. ஸோ அடுத்து அந்த விராட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. அவங்ககிட்ட இப்ப ஜிராயு, அதாவது ஹவுஸ் ஓனர் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்க தெரியாதுன்னு சொல்லிடுறான். ஜிராயு இப்ப இறந்துட்டான்னு சொல்ல அந்த ஆள் ரொம்ப சந்தோஷப்படுறான். சரி இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, எப்படி இறந்தான்னு தெரிஞ்சுக்க வேணாமான்னு கேட்க, ஆமா எப்படின்ட்டு இவனும் கேட்கறான். இவங்களும் எப்படி இறந்தான்னு சொல்ல அந்த ஆள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அவனுக்கு ஏத்த தண்டனை தான் கிடைச்சிருக்குன்ட்டு அவர் ரொம்ப சிரிச்சிட்டு இருக்க. அப்ப இவங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க, அந்த ஹவுஸ் ஓனரை கொலை பண்ணவங்கள தான் நீங்க கார் ஏத்தி கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல அந்த ஆள் சாக்காயிட்டான். என்ன சொல்றீங்க, அது தற்செயலாக நடந்த ஆக்சிடென்ட் தான், ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த பையனுக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும், ஆனால் இப்படி ஒன்று நடந்தது என்னால் நம்பவே முடியல, தயவு செஞ்சு அவன் ஃபேமிலி கிட்ட நான் பேச முடியுமா, அவங்க கிட்டலாம் நான் சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்க. அப்போ சாய் இவனை நோட் பண்ணுறாரு, அவங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, ஆனால் அந்த ஆள் ஹவுஸ் ஓனர் கொலை பண்ணியிருக்கானேன்னு சாய் சொல்ல இவன் டென்ஷன் ஆகுறான். அவன் இறக்க வேண்டியவன் தான், அவனால என் பொண்ணு இறந்துட்டா, அவள் சின்ன பொண்ணு 16 வயசு தான் ஆச்சு, நானும் என் பொண்ணு கஷ்டப்பட்டதுக்கு அவனை என் கையாலே கொலை பண்ணுங்கிற அளவுக்கு வெறி இருக்குன்ட்டு இவன் ரொம்ப கத்தி எமோஷனல் ஆயிட்டு அழுதுட்டு இருக்கான். ஸோ அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் சாய் ஜூனியர் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தாட் இருக்குன்னா, விராட் இந்த கொலையில சம்மந்தப்படலையோன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்போ தான் வேறு லெவலான ட்விஸ்ட் வருது. இன்னொரு போலீஸ்காரங்க விராட் ஃபோனை செக் பண்ணும்போது இந்த வீடியோ கிடைச்சதுன்னு காட்டுறாங்க. என்னன்னா அந்த ஹவுஸ் ஓனர் எறும்பு கடிச்சனால துடிச்சு இறந்துருப்பான்ல, அந்த வீடியோ விராட்டோட ஃபோனில் இருக்குது. இதை பார்க்கும்போது சாய்க்கு ஜூனியருக்கு பயங்கர சாக்காக தான் இருக்குது. அதே சமயம் சாய்க்கு டென்ஷன் ஆகுது, இவன் என்னையே ஏமாத்திட்டானான்ட்டு. அப்படியே லேபில் காட்டினாங்கன்னா இந்த மாதிரியும் எங்கேயோ போக கிளம்பிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவனுக்கு கண்ணாடியில் ஒரு பெண்ணோட பேய் உருவம் மட்டும் தெரியுது. அவன் திரும்பி பார்க்கும்போது காணோம். அதை நினச்சி இவன் ரொம்ப அரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் ஜின்லிங் கிட்ட போய் நான் இப்போ வெளியே போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்ப ஜின்லிங் சொல்கிறான், இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களேன்ட்டு. சரின்னு பாய் சொல்லிட்டு இவன் கிளம்ப, அப்போ மரியோ கிளம்புறத ஒரு ஆள் அந்த லேபுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கான். அவன் யாருன்னா அங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பிரின்ஸ் ராமா கேரக்டர் ப்ளே பண்ண ஒருத்தனை காட்டியிருப்பாங்கல்ல, அவன் நிலமை கூட ரொம்ப மோசமாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அவன் இப்போ நின்று மரியா போகிறத பார்த்துட்டு இருக்கான். கதையில் பல ஹிண்ட் வச்சு ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இன்னைக்கு அப்கமிங் எபிசோட்ஸும் இதே மாதிரி வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கும். ஸோ இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.